Good morning, champion. This is Professor R. Surin from Government College of Technology. I am having my technical champion Kavipriya along with me. So, என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஒரு சூப்பரான क्वेश्चन எடுத்து வந்திருக்காங்க. என்ன கேள்வி பாப்போம். When two bodies of mass m and 2m are connected by light inextendable string and pass over smooth pulley with mass m on your left side, then option A, tension in both sides of string will be equal. Option B, tension in the left part of the string will be twice than in right part. Option C, tension in the left part of the string will be half of that in right part. Option D, none of the above. நம்ம வந்து நார்மலா ப்ரிப்பேர் பண்றவங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி அப்படி தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து எல்லாருமே சொல்ற நார்மலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது எம் இருக்கு, இது 2m இருக்கு. ஸோ வந்து லெஃப்ட்ல வந்து எம்னு சொல்லிட்டாங்க, லெஃப்ட்ல எம், ரைட்ல சொல்றாங்க, ரைட்ல லெஃப்ட்ல எம்னா ரைட்ல 2m அப்படின்றது. ஸோ வந்து லெஃப்ட்ல எம் இருக்கனால லெஃப்ட்ல வந்து டென்ஷன் இந்த பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வில் பி ஆஃப். ஸோ இதை விட இது ஆஃப் இருக்கனால என்ன தீர்ப்பு வழங்குவாங்கன்னா, இப்போ இங்கே 2m இருக்குன்னா இங்கே m இருக்குன்னா ஸோ இங்கேயும் ஆஃப் தான் இருக்கும் அப்படின்றது ஒரு நார்மலாக யோசிக்கிறவங்க. ஆனால் வந்து இந்த இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் படிச்சுட்டு யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயும் டென்ஷன் டி தான் ஆக்ட் ஆகும், இங்கேயும் டென்ஷன் டி தான் ஆக்ட் ஆகும், மாசை பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. மாசை பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம் இங்கே எம் இருந்தாலும் இங்கே 2m இருந்தாலும் அங்கே டென்ஷன் டி தான் வரும் அப்படின்றது தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். டென்ஷன் இந்த போத் சைட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வில் பி ஈக்குவல். இது ரிலவெண்ட்டாக ஒரு ப்ராப்ளமே போட்டணும். ஸோ இது எப்படி நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கீழே நகரும், இது மேலே நகரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தோம். ரெண்டுமே இது இங்கே கிடைக்கிற இங்கே மேலே நகரும் அப்படின்னா மேலே நகரும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரில் யார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மேலே நகர்றான் அப்படின்னா என்ன அர்த்தம், டி வந்து ஜெயிக்கிறான் அர்த்தம். டி மைனஸ் இது மாஸ் தான் கொடுத்துருக்காங்க, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ஈக்குவல் டு எம்ஏ ஈக்குவேஷன் 1 எழுதுவோம். இங்கே என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே நகர்றாங்க, அப்போ 2m தான் அதிகமாக இருக்கும். 2mg மைனஸ் டி ஈக்குவல் டு எம்ஏ. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இது பண்ணி பயன்படுத்தி டீயை கண்டுபிடிச்சிடணும். டி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு மாஸ், இங்கே எம் இருக்கனால ஸோ நம்ம இங்கே கேபிட்டல் எம்ஏ யூஸ் பண்ணிப்போம். இங்கே மாஸ் 2m இருக்கனால இங்கே 2m யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எம்ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 2mg மைனஸ் 2ma. இப்போ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். mg ப்ளஸ் ma ஈக்குவல் டு 2mg மைனஸ் 2ma போட்டால் m எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ g ப்ளஸ் a ஈக்குவல் டு 2g மைனஸ் 2a. அப்போ 2a எந்த போனோம்னா 3a, இந்த g எந்த போனோம்னா g. அப்போ a ஈக்குவல் டு g/3ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஏற்கனவே பழைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஏற்கனவே கஷ்டமான ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்லி சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. சரியா? முடித்த பிறகு ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும், தீர்ப்பு வழங்க ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே முடித்த கொஸ்டின் வந்து படித்ததுக்கு அர்த்தம் இல்லை. முடிச்சாச்சு ஒரு கொஸ்டினை இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சப்பையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு ஜாம்பவானே அடிச்சிட்டோம். இப்போ சப்பையாக ஒருத்தவரும் என்ன பண்ணணும், ஓங்கி அடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எனக்கு தெரியாது சாமி, என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னீங்கன்னா இல்லை, நீங்கள் எங்கேயோ அடி வாங்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு கேள்வியும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கேள்வியும் இம்பார்ட்டன்ட். ஒரு கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அடுத்த கேள்விக்கு தயாராகிடுவீங்க. பிரச்சனை என்ன வருது, எங்கே வருது அப்படின்னா, ஒரு கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணமா, கொஸ்டின் வரும்போது உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவோம். அதான் ஆன்சர் ப்ரூவ்ட். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே பார்த்த கேள்வி வந்து சரியாக பார்க்கணும்னு அர்த்தம். ஒரு கேள்வியும் வந்து உண்மையாக பாருங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணும்போது ஈஸியான கேள்விக்கும் போது ஆன்சர் வரும். சரியா? ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 2 பாடி m 2m கட்டி தொங்க விட்டா என்ன வரும், டென்ஷன் போத் சைடு ரெண்டு பக்கமும் டென்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்ளத்துக்கு கவிப்பிரியா வந்து ரெண்டு பக்கமும் டென்ஷன் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் தீர்ப்பு வழங்கின கவிப்பிரியாவுக்கு தேங்க்யூ சார்.